போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். மதுவை நாளைக்கு தடை செய்யுங்க, நாளை கழிச்சு போக்சோ கேஸ் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகும். போக்சோ இன்க்ரீஸ் இதோட நீங்க தப்பா ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்ப அவங்க ஆட்சியில் அவங்க வித்தாங்கன்னா நீ வாங்கணும்னு ஒத்துக்கிறியா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? என்ன எங்க இந்த நேரம் மரியாதை 8 கோடி பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மரியாதை கொடுங்க அப்படின்னு அழுகுற. இதுக்கு தான் மாணித்தாவரோட சேராதீங்கன்னு அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். நீங்க முதல்வர் ஆனதுக்கே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எடப்பாடியை போய் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க, பக்கத்துல போயிட்டு வணக்கம் வணக்கம் இந்த மதிக்க மாட்டார் முதலமைச்சரை. இன்றைக்கு நிர்மல்குமார் பேசுனது நீக்கப்படுது, ஆதவர்ஜுனா பேசுனது நீக்கப்பட்டிருக்கு, முதல்வர் பேசுறது மட்டும் நீக்கப்படுறது இல்லை. ஏன்னா அவர் பேசுறதே இல்லை, ஏன்னா அம்பலப்பட்டுருவார், மேக்கப் கலைஞ்சிடும். Let the truth speak loudly ன்னு இன்னைக்கு எழுதியிருக்காருல இந்தியா டுடே கான்க்ளேவ். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இதனை காலத்தில் நாம் சந்திப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் ரெட்டி அவர்கள். வணக்கம். சட்டப்பேரவையில் இன்றைக்கு மிகவும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக காலையில் முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்து போதை பழக்கம் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து நிறைய செய்திகளை குறிப்பிட்டு பேசினார். அதற்கு ஆளும் தரப்பு நிறைய குற்றச்சாட்டுகளை, நீங்கள் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாகவே திமுக ஆட்சி காலம்தான், 2020 2025 காலகட்டம் வரைக்கும் நிறைய போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. போக்சோ வழக்குகள் பதியப்பட்டதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, போதை பழக்கம் அதிகமாக இருந்தது உங்களுடைய காலகட்டம் தான் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியிருந்தார். நிர்மல்குமார்லேருந்து தொடங்கி எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு முன்வைக்க முடிஞ்சது. குறிப்பாக அமைச்சர் நிர்மல்குமார் கோயம்புத்தூர் மாணவன் அமுதனுடைய உயிரிழப்பு குறித்து பேசுகிற போது அது கோஷ்டி மோதல் தான், போதைப் பொருள் விவகாரமே அது கிடையாது அப்படின்றது. மறுபடியும் அரசாங்கம் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க பார்க்குறாங்க. போலீஸ் வெர்ஷன், அந்த பேரண்ட்ஸ் வெர்ஷன், அப்புறம் இந்த ஸ்டேட்டினுடைய கவர்மெண்ட்டுடைய வெர்ஷன் எல்லாமே இதில் போலீஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் 2 பேருக்கு இடையில தான் வேறுபாடு இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிகழ்வில் என்ன நடந்தது, கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் கல்லூரிக்கு அழைக்கப்பட்டு அந்த கல்லூரி நிர்வாகத்தால் விசாரிக்கப்பட்டது, அதற்கு பிறகு போதைப் பொருள் பயன்பாடு குறித்து அந்த மாணவரிடம் கேட்கப்பட்டது என்பதையெல்லாம் எவிடன்ஸ் கவிதர் அவர்கள் அந்த பெற்றோரை பக்கத்தில் உட்கார வைத்தே பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பெற்றோர் ஆமா அதுதான் நடந்தது அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. இதற்கப்புறம் அந்த கொலை சம்பவம் நடக்குது. இப்போ இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத, ஒருவேளை தொடர்பே இல்லாமல் கூட இருக்கலாமே, விசாரிக்கட்டும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணட்டும். விசாரிக்காமலே எப்படி முன்முடிவுக்கு வந்தீங்க? அந்த பசங்க போதைப் பொருள் உட்கொள்ளும் பழக்கம் உள்ளவர்களா, அந்த நாளில் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தார்களா அப்படின்றதையெல்லாம் அவங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை எடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறதா இல்லையா? இந்த மாணவர் அடித்து வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் என்பது அது அவர்கள் போதையில் நிகழ்ந்தது என்றால் அதற்கு முன்னாடி வேற ஏதாவது முன்பகை இருந்ததா அப்படின்றது எல்லாத்தையும் விசாரிக்கணும். இதுக்கு முன்னாடி இதே போல சவுத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு மாணவருக்கு இதே போல் நடந்த போது தமிழ்நாடு அரசு எந்த அளவிற்கு அந்த மாணவர் என்ன நடந்தது அப்படின்றத அவங்க சொன்னதுக்கும் அந்த பெற்றோர் சொன்னதுக்கு ஏதாவது வேறுபாடு இருந்ததா, அந்த பெற்றோர் சொன்னதிலிருந்து மாறுபட்ட கருத்து ஏதாவது அரசு தெரிவித்திருந்ததா அப்படின்னா இல்லை. களத்தில் என்ன நடந்ததோ அதை அரசு மக்களுக்கு தெரியப்படுத்தியது. அதே போல் அஜித்குமார் அவர்களுக்கு காவல் நிலையத்தில் நடந்த அந்த கொடூரம், காவல்துறையினரால் நடத்தப்பட்ட கொடூரம், அப்பயுமே அரசு அதை மூடி மறைக்க விரும்பலை. அதே போல் அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலை. வீடியோ வெளியே வந்துருச்சு. அதற்கு பிறகு அரசு என்ன உண்மையோ அதை உண்மையை ஒப்புக்கொண்டு அவர்கள் மீது இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறையினர் மேலே, தமிழ்நாட்டில் முதல் முறையாக காவல்துறையினர் மேலே கொலை வழக்கு பதிவு செய்தாங்க காவல் நிலைய மரணத்திற்காக. அதற்கு பிறகுதான் இப்போ இருக்கிற அரசு சமீபத்தில் நடந்த காவல் நிலைய மரணத்திற்கு கொலை வழக்கு போடுது. முதல்ல அதை ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னா திமுக அரசாங்கம் தான். இப்போ இங்கே அந்த பையனுக்கு என்ன நடந்தது அப்படின்றது குறித்த விரிவான விவரங்களை அன்றைக்கே சட்டப்பேரவையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் எழுப்புறார். காரணம், அவர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு அதை கொடுத்திருக்கிறார். அது திங்கட்கிழமை எடுக்கிறதா சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த செய்தி வந்த உடனேயே அந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க.
அந்த பிரஸ் மீட் எதற்காக வைக்கப்பட்டது? காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட பிரஸ் மீட்டை யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் நடத்தினார்கள்? தங்களுடைய நிர்வாகத்தினுடைய தவறுகளை மறைப்பதற்காகவோ அல்லது தங்களுடைய நிர்வாகத்தின் பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ அவர்கள் இந்த பிரஸ் மீட்டை நடத்துறாங்க அப்படின்னா அது வெளிப்படையாகவே உள்நோக்கத்துடன் கூடியது அப்படின்னு தானே புரிந்து கொள்ளக்கூடியது. தன்னுடைய கல்லூரி நிர்வாகத்தின் பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் வருகிறார்கள் என்றால் பெயரை காப்பாற்றிக் கொள்ள எதையும் சொல்லுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் இல்லையா? அப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் அப்படிதான் இருக்கு, தமிழ்நாடு அரசு நிர்வாகமும் அப்படிதான் இருக்கு. தன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன சொல்லணுமோ அதை சொல்றாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? நாங்க அவங்க மேல SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம், தாராளமா பண்ணுங்க. அந்த மாணவர்கள் எதற்காக இவர் அடிச்சு கொண்டாங்க? ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க அப்படின்னா அது எப்படி கும்பல் மோதலா இருக்க முடியும்? அது திட்டமிட்ட படுகொலை இல்லையா? இப்போ திருவொற்றியூர் நடந்தது என்ன விதமான படுகொலை அப்படின்றதையும் கேள்வி எழுப்ப முடியும்ல. ஆமா, திருவொற்றியூர்ல நடந்தது அதே தானே. இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பையனை அது ஸ்கூல் பையன், இது காலேஜ், அது ஸ்கூல் பையன். அப்போ இந்த அரசாங்கம் இது எதையுமே உண்மையை கண்கொண்டு பார்ப்பதற்கு தயாராக இல்லை. நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த போதைப் பொருள் வழக்குகள் வரும்போதெல்லாம் அல்லது போதைப் பொருள் தொடர்புடைய வழக்குகள் வரும்போதெல்லாம் இதை சுட்டி காட்டுறது காரணம் என்ன அப்படின்னா, அரசு இதை சரியான திசையில் கையாள வேண்டும். நீங்க இந்த பிரச்சனையெல்லாம், இந்த சமூக சீர்கேடுகளை எல்லாம் வெறுமனே சட்டம் ஒழுங்கு விவகாரமா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கவே முடியாது. எப்படி தீர்த்து வைப்பீங்க? இதுக்கு மூல காரணமே திமுக ஆட்சி காலம் தானே. அதுக்குதான் அமைச்சர் சரத் என்ன சொல்றாரு, உங்க ஆட்சியில நான் பவுடர் போட்டேன்னா அப்ப நீங்க வித்தீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்றாரு. இப்ப போன ஆட்சியில தான் போதைப் பொருளை சிறப்பான முறையில் தடுக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு மெடல் கொடுக்கப்படும்லாம் அறிவிப்பு வெளியிட்டார். அதன் அடிப்படையில் தான் விஜய் இந்த தடவை மெடல்லாம் கொடுத்தாரு. உடனே இன்னொரு அமைச்சர் சம்மந்தம் இல்லாம குறுக்க பாஞ்சு அம்மா ஆட்சியில இருந்தே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டார். 2023 தான் இருக்கு, ப்ளீஸ் கரெக்ட் யுவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவையிலேயே வாங்கி கட்டிக்கிட்டார். அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ போதைப் பொருள் நடமாட்டம் என்பது எல்லா காலகட்டத்திலும் இருப்பது போலவே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் நான் சொல்றது, கோவிட் காலத்திற்கு முன்னாடி 2017-18 காலகட்டங்களில் போதைப் பொருள் நடமாட்டம் என்பது எந்த அளவிற்கு உச்சகட்டமாக இருந்தது அப்படின்றது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு பேட்டி கொடுக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பலரை கூட தனிப்பட்ட முறையில் என்னிடம் பேசும்போதும் சரி, அதே போல பேட்டிகளில் பேசும்போதும் சரி, அதை அக்னாலஜ் பண்ணி தான் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் அதை மறந்திருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே அதை மறந்து போயிட முடியாது. எவ்வளவு கொடூரமான அளவுக்கு நடமாட்டம் இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் கட்டுப்படுத்தும் முயற்சிகள் கடுமையாக மேற்கொள்ளப்பட்டன. அதன் விளைவாக பல இடங்கள்ல பறிமுதல் செய்யப்பட்டது, பல இடங்கள்ல தடுத்து நிறுத்தப்பட்டது, பல இடங்கள்ல பலரும் கைது செய்யப்பட்டார்கள். இப்போ இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இப்படியான புகார்கள் வரும்போது அந்த புகாருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள், அந்த புகாரை எப்படி முதல்ல உள்வாங்கிக்கிறாங்க, அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அப்படி இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாங்க. கேட்டா இது நடந்திருந்ததில் இப்படி ஒரு வேலை இருந்தால் அதுக்கு நீங்க தான் காரணம். முதல்ல நீ இல்லவே இல்லைன்னு, அப்புறம் இருந்தா அதுக்கு நீங்க தான் காரணம்ன்ற என்ன அர்த்தம்? அப்ப நீ ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் என்ன கிழிச்ச? ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் ஆச்சுல, இந்த 100 நாள்ல நீங்க என்ன கிழிச்சீங்க? 65 சிறப்பு அதிரடி படைகளை ட்ரக் ஒழிக்கிறதுக்காக நாங்க அமைச்சிருக்கோம்ன்றாங்கல்ல. எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. 65 சிறப்பு படைகள் அமைத்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? தடுப்பதற்கான முயற்சிகள் என்ன நடத்தப்பட்டது? நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க காவல்துறையை வைத்து இதை தடுக்க நினைத்தார்கள் என்றால் தடுத்து நிறுத்த முடியாது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் தீர்க்க முடியாது. இது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தனிமனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி காவல்துறையை வைத்து தடுத்து நிறுத்துவீங்க? காவல்துறையை வச்சு நீங்க பரவலாக்கத்தை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர புழக்கத்தையே எப்படி நீங்க தடுத்து நிறுத்த முடியும்? புழக்கம்னு ஒண்ணு இருந்தாலே அது பரவலாகத்தானே செய்யும். அப்போ பரவலாக்கத்தை நீங்க கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல கட்டுப்படும், அடுத்த பாயிண்ட்ல அது விரிவடையும். ஆனா புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ புழக்கத்தை மாற்றுவதற்கு என்ன வழி? இப்போ லிக்கர் கன்சம்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லிக்கர் கன்சம்ஷனை ஸ்டேட்டால கண்ட்ரோல் பண்ண முடியுது. எப்படி? லிக்கர் கன்சம்ஷனையே மோனோபோலியா ஒரு ஸ்டேட் எடுத்து நடத்தலாம், அல்லது லிக்கர் ப்ரொடக்ஷனையே ஒரு மாநிலத்துக்குள்ள முழுமையாக தடுத்து நிறுத்தலாம். இதன் மூலமாக அந்த லிக்கர் கன்சம்ஷனை நிறுத்தலாம். ஆனா அது விளைவு என்ன ஏற்படுத்துது? தனியா கள்ளச்சாராயம் காய்ச்சிறது, இது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது. அப்போ நீங்க இதை தடுத்துடலாம். ஆனா குஜராத்லையும் பீகார்லையும் இன்றைக்கு மதுவிலக்குன்ற பேர்ல மதுவிலக்கு இருந்தாலும் கூட அங்க கன்சம்ஷன் இல்லையானா கன்சம்ஷன் இருக்கே. இந்தியாவிலேயே அதிகமான சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் நடக்கக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் குஜராத்தும் இருக்கு, உத்தரப்பிரதேசம் இருக்கே, பீகார் இருக்கே. அங்கெல்லாம் மதுவிலக்கு தடை செய்யப்பட்ட மாநிலங்கள் தானே. அங்க எப்படி ட்ரக் அபியூஸ் இருக்கு, அங்க எப்படி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் நடக்குது? அப்ப புழக்கத்தை நோக்கி அதை நோக்கி நாட்டம் உள்ளவர்களை நீங்க எப்படி மனம் திருத்துவீங்க?
இன்னைக்கு ஆதவர்ஜுனா இன்னொரு அதிரடியான ஒரு நகைச்சுவை ஒன்று செய்கிறார். அதாவது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கை ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் பேசுறாரு. போதைப்பொருள் நடமாட்டம் போன ஆட்சியில் அதிகமாக இருந்தது, ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆதாரம் கேட்டால் என்ன சொல்லணும்? எத்தனை கிலோ கஞ்சா புழக்கத்தில் இருக்கிறது, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன நோய்கள் வந்திருக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு? போதைப் பொருள் அதிகமானா போக்சோ வழக்கு அதிகமாகுன்றாரு. எப்படி? இல்ல அதனாலதான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. மதுவிலக்கு, போதைப் பொருள், போதை அப்படின்னா எல்லாமே போதை தானே. மது, சிகரெட்டு இது எல்லாமே போதை தானே. சிகரெட்டையும் மதுவையும் தடை பண்ணிருங்க, நாளையில இருந்து போக்சோ ஒழிஞ்சிருமா? அதிகமா கன்சியூம் பண்ணப்படுற போதை எதுங்க? லிக்கர் தானே. கஞ்சா கிடையாதுல்ல, மெத்தபெட்டமைன் கிடையாதுல்ல. அதிகமா கன்சியூம் ஆகிற போதை வந்து இதுதானே, மது தானே. இப்போ மதுவை நாளைக்கு தடை செய்யுங்க, நாளை கழிச்சு போக்சோ கேஸ் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது. எப்படி? ஒரு போதை மனநிலைக்கு உட்கொள்ளப்படுவது, அதன் மூலமாக தவறுகள் நடக்குதானா? தவறுகள் நடக்குது. ஆனா போக்சோ இன்க்ரீஸை இதோட நீங்க தப்பா ஒரு பிரச்சனையை மறுபடியும் அட்ரஸ் பண்றாங்க. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா லேண்ட் ஆர்டர் கையில கொடுக்குறாங்க. பாடத்திட்டத்தில இருந்து மாத்தணுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா, ஒரு குழந்தைய வளர்க்கறதுல இருந்து மாத்தணுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அரசாங்கத்தினுடைய திட்டத்தில இருந்து மாத்தணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா முதலமைச்சர்கிட்ட இருந்து மாற்ற வரணும். பெண்களை பாதுகாக்கணும்னா எப்படி போலீஸை வச்சு பாதுகாப்பீங்க? நீங்க சொல்ற கரெக்ஷன்ஸ் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு மட்டும் தான் பொருந்துமா? எல்லா ஆட்சிக்கும் பொருந்தும். திமுக ஆட்சியிலையும் நான் இதை தான் சொன்னேன், தாவேக்கா ஆட்சியிலையும் நான் இதை தான் சொல்லுவேன். தமிழ்நாட்டினுடைய அரசாங்க வரலாறுகளில் எப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்ற வரையறுக்கிறதுலேயே சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்னால தான் இதெல்லாம் வருது. ரெண்டாவது, இது முதல்ல இது பொதுவான இருக்கக்கூடிய எல்லா அரசுகளின் மீதுமான பார்வை. அரசுகள் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுகின்றன என்பது தொடர்பான பார்வை. இந்த அரசு எப்படி கையாளுது அப்படின்னா, இந்த அரசு இன்னும் மோசமாக கையாளுகிறது. இந்த அரசு இன்னும் மோசமாக எப்படி கையாளுது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பீடோஃபைல்ஸா இருக்கானோ அவன் எல்லாமே ட்ரக் அபியூஸுக்கு ஆளானவனா இருப்பான்றாங்க. என்ன ஆய்வின் அடிப்படையில் அதை நிறுவுறீங்க? எந்த சயின்டிபிக் ஸ்டடி இருக்கு? அந்த சயின்டிபிக் ஸ்டடியை தமிழ்நாடு அரசு அக்செப்ட் பண்ணுதா? தமிழ்நாட்டில் குற்றவாளிகள்னு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கல்ல போக்சோ வழக்கு இல்லை, அவங்க எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களா? அவங்க போதைப் பொருளை உட்கொண்டுதான் இதை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்கா? அப்போ போலீஸ் என்ன போதையை உட்கொண்டு விட்டு பல இடங்கள்ல பாலியல் கொடுமை சம்பவங்களில் ஈடுபட்டது? அப்ப போலீஸ் என்ன போதைப் பொருளை உட்கொண்டு காவல் நிலையத்துல வந்து கைதிகளை அடிச்சு கொள்ளுது? இல்ல அமைச்சர் என்ன போதைப் பொருளை உட்கொண்டு விட்டு போனை போட்டு மிரட்டுறாங்க, அவனை ஜட்டியோட தூக்கி வச்சு அடிச்சு வெளுத்துருவேன்னு? இல்ல எம்எல்ஏக்கள் என்ன போதைப் பொருளை உட்கொண்டு விட்டு சோளிங்கர் பகுதியில வந்து பத்திரிகையாளர்களை தாக்குறாங்க? இதெல்லாம் போதைப் பொருள் கொண்டதனால் நடந்தது அப்படின்னு நான் சார்ஜ் பண்ண முடியும்ல? கேட்டா நான் கருதுறேன், கருத்தின் அடிப்படையில் பேசுறதா? சரி, அமைச்சர் சரத் வந்து என்னத்தையும் நுணுக்குறாரு, பேராசமால் எடுத்து நீங்க வேணா பொடி பண்ணி பாருங்க. பேராசமால் எடுத்து இப்படி ஒரு காடை வச்சு நீங்க உடைச்சு பாருங்க, அப்படி நீங்க ஒரு தட்டு தட்டும் போதே பேராசமால் பறந்துடும். ரெண்டா உடைக்க முடிஞ்சது அப்படின்னா கையில வச்சு நல்லா தேய்ச்சாலே அது வந்து பொடியாயிரும். ஆனா அப்படி தேய்ச்சா அந்த மாத்திரை ஹைஜீனான மாத்திரையா? அந்த மாத்திரைய குழந்தை வாயில வைப்பானா எவனாது? அதனாலதான் கார்டுல கிரஷ் பண்றாரு. கார்டு ரொம்ப சுத்தமான கார்டா? எந்தெந்த கடைகள்ல நீ எதுக்கெல்லாம் தேய்ச்சேன்னு யாருக்கு தெரியும்? சரி, அங்க குழந்தை இருந்ததுக்கான ஆதாரம் எங்க? இல்லாத குழந்தைக்கு எப்படி மாத்திரை நுணுக்குன நீ? அதுதான் ஒரு பதில் சொல்றாருல, அப்ப நான் போதையை உட்கொண்டேன் அப்படின்னா அது உங்க ஆட்சி காலத்துல தானே. அப்ப அவங்க ஆட்சியில் அவங்க வித்தாங்கன்னா நீ வாங்கினு ஒத்துக்கிறியா? திமுக காரனை வேணா இந்த கேள்வியில லாக் பண்ணலாங்க. அப்ப நீ வித்தியான்னு கேட்டா திமுக காரன் டென்ஷன் ஆகலாம். நான் ஏன் டென்ஷன்? அப்ப அவன் வித்தா நீ வாங்கினியா? அப்ப அப்படிதான் சொல்றாரு அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. திமுக ஆட்சியில் விற்பனை செய்யப்பட்டது. திமுக வித்துச்சுன்னு அவரும் சொல்லல, திமுக ஆட்சியில் விற்பனை நடந்தது, இவர் வாங்கினாரா? அப்ப எந்த ஆட்சியில் நடந்தாலும் அது தவறு தானே. ஸ்டேடியத்துக்குள்ள இதெல்லாம் எப்படி அலோவ் பண்றாங்க? ஸ்டேடியத்துக்குள்ளுக்குள்ள வந்து போகும்போது லட்சக்கணக்கான பேர் ஸ்டேடியத்துல குவிறாங்க. நீங்க ஒவ்வொருத்தரையும் வந்து பர்சனல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவுத்து போட்டு பார்த்து அனுப்ப முடியாது. அவங்க வந்து மெட்டல் டிடெக்டர்ல ஏதாவது பிரச்சனைக்குரிய பொருட்கள் எடுத்துட்டு வராங்களா, பேக்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்து தான் அனுப்ப முடியும். இவங்க வந்து போதைப் பொருளை எங்கேயாவது சொருகிக்கிட்டு எடுத்துட்டு போனாங்கன்னா யாருக்கு தெரியும்? இல்ல வாய் க்ளோஸ் எடுத்துட்டு போனாங்கன்னா யாருக்கு தெரியும்?
நிறைய பேர் அதை மறந்தது என்னன்னா, அது மாத்திரையை கிரஷ் பண்றத வந்து தக் லைஃப் மூமெண்ட்னு அவர் போட்டிருந்தார். ஆமா, குழந்தைக்கு மாத்திரை ஒண்ணுங்கிறது தக்லீஃப் மூமெண்ட்டா? பக்கத்துல வந்து ஒரு தம்மா பேக்கை வச்சு மறைக்கிறாங்க. அந்தம்மா வேற யாரோ, அவங்க ஒரு மனைவி கிடையாது, அவங்க அவருடைய நண்பரோ வேற யாரோ, அவங்க ஏதோ பேக்கை வச்சு மறைக்கிறாங்க. போன ஆட்சியில நடந்தது, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா எதிர்க்கட்சி தரப்புல இருந்து திருப்பி கேட்டிருக்கான், அப்ப நீ வாங்கினேன்னு ஒத்துக்கிறியான்னு. உடனே இவங்க என்ன கேட்பாங்க, அப்ப நீ வித்தேன்னு ஒத்துக்கிறியான்னு. கடைசி வரைக்கும் இவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை மட்டும் எடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த போதைப் பொருள் தொடர்பான விவகாரத்துல இந்த அரசு யாரு மேலும் வந்த குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லை? எனக்கு சந்தேகமா இருக்கு. சரத்து மேல நடவடிக்கை எடுக்கல. இப்ப இந்த 2 பசங்க, ஒரு 11ஆம் கிளாஸ் பையன், ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், 2 பேரும் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2 பேரு கொலையிலையுமே போதை சம்பந்தப்பட்டிருக்கின்ற தகவல் வருது. இதுலயுமே நடவடிக்கை இல்லை. போதைப் பொருள் பயன்பாடுன்ற அடிப்படையில நடவடிக்கை இல்லை. அப்ப இவங்க மேல எனக்கு சந்தேகமா என்ன இருக்கு அப்படின்னா, இவங்க இதை ஊக்குவிக்கிறாங்களா? இப்போ இதுல போதைப் பொருள் சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையான்ற கோணத்துல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இதை விசாரிக்கணும்ல. விசாரிக்கவே இல்லைன்னா எப்படி நீங்க முடிவுக்கு வர முடியும்? அந்த பெற்றோர் குற்றம் சாட்டுறாங்க. அந்த பெற்றோர் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பே இல்லையே. அப்ப கேட்டா அவங்க கைது செய்ய சொன்னாங்க, நாங்க கைது செஞ்சுட்டோம். கைது செய்ய சொன்னார்கள், கைது செய்து விட்டீர்கள். கைது செய்ததற்கு பிறகு அவருக்கு தண்டனை கூட வாங்கி கொடுங்க. ஆனா நடந்த குற்றம் ஒப்புக்கொள்ளப்படாமல் குற்றங்கள் தடுக்கப்படாதுல. ராம்குமார்னு ஒரு பையன் சுவாதியை கொண்டுட்டாருன்னு ஊரே நம்ப வைத்தார்கள். அவன் தான் கொன்னானான்றதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. அவன் நடந்து போறதுதான். அவனைய கூட கொன்றிருக்கட்டும், அவன் இப்படித்தான் கொன்றான், இதற்காகத்தான் கொன்றான், இன்ன செய்துதான் கொன்றான் என்று நீதிமன்றம் நிரூபிப்பதற்குள்ள அவன் வயரை கடிச்சிட்டு செத்து போயிட்டானே. அப்ப இந்த இடத்துல 2 அநீதி ஆகுதுல. ஒரு அநீதிக்கு பதில் இன்னொரு அநீதியா தானே மாறி இருக்கு. சுவாதிக்கு தீர்வு கிடைக்கல, ராம்குமாருக்கும் நீதி கிடைக்கல. சுவாதிக்கும் நீதி கிடைக்கல, ராம்குமாருக்கும் நீதி கிடைக்கல. இங்கேயும் அதேதான். கைது செய்யப்பட்டு விட்டார்கள், ஆனால் தண்டிக்கப்பட்டார்களா? அமைச்சர் ஓப்பனிங்ல என்ன சொல்றாரு? அவர்கள் மாணவர்கள் அப்படின்றாரு. அவர்கள் மாணவர்கள் அப்படின்றாரு. மாணவர்கள் 18 வயது தாண்டி விட்டது. இந்த பையன் தான் செகண்ட் இயர், மற்றவன் சீனியர்ஸ் தானே. தேர்ட் இயர்னா அவன் வயசு என்ன? 17 வயசுல ஃபர்ஸ்ட் இயர் போவான். செகண்ட் இயர் 18 வயசு, தேர்ட் இயர் போயிட்டான்னா 19 வயசு. தே ஆர் அடல்ட். அதே போல இங்கேயும் அப்படித்தான். அடித்தது சக மாணவர்கள் அப்படின்றாங்க. மாணவர்கள்னா அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தாதானே அவனுக்கு பயம் வரும். ஆனா இது மொத்த டிபேட்லயுமே, அதாவது இதெல்லாம் கடந்து உதயநிதி அவர்கள் கொண்டு வந்த முக்கிய தீர்மானத்தின் மீதான விவாதம், அதை கடந்து நிறைய விவாதங்கள் பேசுபொருளாயிருச்சு. இன்னைக்கு வந்து முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்கறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. கண்ணியத்தை வந்து உதயநிதி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எழுந்து பேசினாரு, எழுந்து கெஞ்சினார். அமைச்சர் ரமேஷ் வந்து எழுந்து அழுதாரு, கெஞ்சினாரு. மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? என்ன எங்க இந்த மரியாதை 8 கோடி பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மரியாதை கொடுங்க அப்படின்னு அழுகுறாரு. இதுக்கு தான் மாணித்தாவரோட சேராதீங்கன்னா. மாணித்தாவர் இப்படித்தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி எழுதுகிட்டு இருந்தாரு. மரியாதை இல்லையா? காங்கிரஸ் தொண்டருக்கு மரியாதை இல்லையா? இப்ப என்னையா யாரையா உன்னை கூப்பிட்டா சீசியமா பேசுனது? இல்ல, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எழுந்து வணக்கம் வைக்கிறாரு விஜய். ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து வணக்கம் வணக்கம் அப்படின்னா சரியா வணக்கம் அப்படித்தானே எந்திரிப்பீங்க. உதயநிதி மட்டும் எந்திரிக்கலன்னு கேக்குறாங்க. எதுக்கு எந்திரிக்கணும்? நீங்க ஏன் அவைக்கு லேட்டா வர்றீங்க? சபாநாயகர் வர்றதுக்கு முன்னாடி சபைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? நீ ஏன் லேட்டா வர்ற? நீ சீனை போடுறதுக்கு தான் லேட்டா வர்றதே. சீனை போடுறதுக்கு லேட்டா வந்துட்டு நான் சீன் போடுறதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு நில்லுன்னா அது வேற கெஞ்சுறாங்க. சரி, பான்பு கத்து கொடுங்க, கண்ணியம் கத்து கொடுங்கன்னாரு. சபாநாயகர் கடைசியில் யாரு கத்து கொடுத்தாருன்னா ரமேஷ் கத்து கொடுத்தாரு. மாண்புனா என்ன? ஓ பன்னீர்செல்வம். இந்த பேரவை கூட்டத்தொடரிலே வந்து உண்மையான பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் தான். அது வந்து பட்ஜெட் குறித்தான பேச்சுக்கு பதில் சொன்னதா இருக்கட்டும், ஒரு ரெட்டாரிக்கு இன்னொரு ரெட்டாரிக் எடுத்து பதில் சொன்னதா இருக்கட்டும், இன்றைக்கு பேரவை விதிகளை சுட்டிக்காட்டி பேசினதா இருக்கட்டும், பன்னீர்செல்வம் பேசிய நேரங்கள் ரொம்ப குறைவா இருந்தாலும் பன்னீர்செல்வம் பேசிய பேச்சு என்பது இந்த பேரவை கூட்டத்தொடர்ல ரொம்ப ஷார்ப்பான இன்டர்வென்ஷன்ஸா இருந்தது. இன்றைக்கு எழுந்தார் பன்னீர்செல்வம், எழுந்தாரு. இந்த பேரவை உங்களுக்கு கட்டுப்பட்டது. யாருக்கு? பேரவை தலைவருக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் வரும்போது அனைவரும் எழுந்து நிற்போம், கட்சி பேரமற்று எழுந்து நிற்போம். அது இந்த பேரவை விதி, இந்த பேரவைக்கான மரியாதை. ஆனால் முதல்வர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டுமா? அப்படி ஏதாவது இருந்தால் அதை தெளிவுபடுத்துமாறு பேரவை தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவரு இந்த அவையில வந்து முன்னாடி ஆளுங்கட்சி தரப்புல இருந்து முதல்வராகவும் அவையை நடத்தி இருக்கிறாரு. அவர் எதிர்கட்சி தரப்புல பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து அவையை நடத்தி இருக்கிறாரு.
அதனால அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன கேட்கிறாரு, ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டது மட்டும் இல்லாம முதல்வர் 8 கோடி பேருக்கும் என்றால் எதிர்க்கட்சி தலைவரும் அதே 8 கோடி பேருக்கு 8 கோடி பேருடைய இந்த பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தான். அவர் வரும்போது எல்லாரும் எந்திரிப்பாங்களா, இதெல்லாம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்ட உடனே சபாநாயகர், உண்மைதான், இந்த பேரவை எனக்கு கட்டுப்பட்டது, நான் வரும்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறார். அதே நேரத்தில் முதல்வர் வரும்போது கொஞ்சம் நகர்ந்து சென்று பாதி வரை சென்று வணக்கம் சொல்லுகிறார். அந்த பக்கம் இருந்த ராஜேஷ்குமார் எங்க பக்கமும் நீங்க வரணும்னு கேட்டார். உடனே ஒரு புல்லா போயிட்டு வர்றாரு. அவர் வரும்போது எழுந்து நிற்பதும் உங்களுக்குரிய வகையில் நீங்கள் மரியாதையை வெளிப்படுத்துவதும் உங்கள் கைகளிலேயே விட்டு விடுகிறேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிற்க வேண்டிய அவசியம் இல்ல, நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. இது யாருக்கு செப்பல் சாட்டு? இது யாருக்கு விழுந்த அடி? இது யாருக்கு விழுந்த புலரு? ஆனால் தமிழர், ஆனா சபாநாயகர் அதையும் சுட்டி காட்டுறாருல்ல, தமிழர் மரபுப்படி ஒரு ஒரு தமிழர் மரபுப்படி எல்லாரையும் மதிக்கணும்ல, எல்லாரையும் மதிக்கணும்ல. எல்லா பேரவை உறுப்பினரும் நடுவுல வந்து டெய்லி கேட் வாக் போகணும். எல்லா பேரவை உறுப்பினர்களுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லணும். என்ன ஃபேஷன் ஷோ நடத்துறோமா? பேரவையா இல்ல ஃபேஷன் ஷோ நடத்துறோமா? நாளைக்கு நீங்க டான்ஸ் ஆடி காட்டுவீங்க, எல்லாரும் கை தட்டணுமா? டங் 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 டங்னு அமைச்சர்கள் கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் எல்லாரும் எதுக்கு தட்டிக்கிட்டு இருக்கணும்? நீங்க தட்டுங்க ப்ரோ, எல்லாரும் ஏன் ப்ரோ தட்டணும்? நீங்க வேற வழி இல்லாம தட்டின்னு இருக்கீங்க, எல்லாரும் தட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்காக எதிர்கட்சி தலைவர் வர்றாரு. எதிர்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் வர்ற முன்னாடியே வேலை உட்காந்துருக்காரா இல்லையா? அவர் உள்ள வந்த உடனே போய் எங்கிட்ட போய் சீன் போட்டு வர்றாரா? பேரவைத் தலைவர் முன்னாடி சீன் போடுறதுக்கு என்ன விதி இவரை பெர்மிட் பண்ணுதுன்றது எனக்கு முதல்ல புரியல. நானும் ஜெயலலிதா காலத்துல பேரவையை பார்த்திருக்கேன், கலைஞர் காலத்துல பேரவையை பார்த்திருக்கேன், ஸ்டாலின் காலத்துல பேரவையை பார்த்திருக்கேன். உள்ள வந்தாங்கன்னா நின்று வணக்கம் சொல்லுவாங்க, வணக்கம் சொல்லிட்டு உட்காருவாங்க. ஏன்? அந்த பேரவை இவரை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறது. எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறது இல்ல. மக்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தன்னை தேர்வு செய்த இந்த அவைக்கு அவர் வணக்கம் சொல்லிட்டு உட்காரலாம், அவ்வளவுதான். அது நாகரிகம். நீங்க தான் நாகரிகத்தை வெளிப்படுத்தணுமே தவிர மற்றவங்க உங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு நீங்க ஒன்றும் ராஜாவும் கிடையாது, கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அடிமைகளும் கிடையாது. நீங்க ஆண்டையும் கிடையாது, அவங்க அடிமையும் கிடையாது. நீங்க ராஜாவும் கிடையாது, அவங்க உனக்கு சேவர்களும் கிடையாது. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த நாகரிகத்தோட நீங்க நடந்துக்கிறீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும், எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும். எதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும்? பேரவைத் தலைவர் வர்றாரு, எந்திரிச்சு நிக்கணும். பேரவைத் தலைவருக்கு மரியாதை தெரியாதா? அப்ப அமைச்சர் ரமேஷ் கூற்றுப்படி பார்த்தா பேரவைத் தலைவர் மரியாதை கெட்டவர், அப்படித்தானே அர்த்தம். ஏன்னா பேரவைத் தலைவர் என்ன சொல்லிட்டாரு, அவருக்கு கண்ணியம் கத்துக் கொடுங்கன்னாரு. இவரு கண்ணியம் கத்துக் கொடுக்குறேன், தம்பி இங்க வா உட்காரு, யாரும் அப்படிலாம் எந்திரிச்சு நிக்க தேவையில்ல, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. ஆனால் முதலமைச்சர் வந்து இன்று மன்னிப்பு கேட்டார் இல்லையா, சாரி கேட்டார் இல்லையா? என்னன்னு? ராஜேஷ் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பேர் சொல்லி குறிப்பிட்டதனுடைய வெளிப்பாடா இன்னைக்கு அவர் கேட்டதுக்கு நான் சாரி கேட்கிறேங்களா சொன்னார் இல்லையா? அது ஒரு சீட். என்ன பண்றது? இந்த தவறை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்கல்ல, அவரை எந்திரிச்சு கேட்க சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க முதல்ல முதல்வரானதுக்கே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பெரும்பான்மை இல்லாமல் முதல்வராகிவிட்டேன்னு நீங்க நன்றி சொல்லக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் கடந்த ஆட்சி காலத்திலயும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காரு இல்லையா? ஆமா, அடுத்த கூட்டணியை உடைச்சிட்டு கேட்கலையா? அவர் எதிர்த்து ஓட்டு போட்டவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர் ஆவலையே. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொல்லி ஆதரவு இடைத்தேர்தலை கொண்டு வந்து அப்படி வந்தாரா? ஒரு சிலர் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஆனா அதை வைத்துதான் ஆட்சி நடந்ததா? எந்த கூட்டணியில் போட்டியிட்டு ஜெயித்தார்களோ அந்த கூட்டணியை வைத்து அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அந்த கூட்டணி மாறவே இல்லையே. இப்ப நீங்க தான் கூட்டணியை மாத்தி ஆட்சி நடத்துறீங்க. அப்ப கூட்டணியை உடைச்சதுக்கு நீங்க அதுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். இப்போ கலைஞரை பற்றி பேசும்போது KKS கூட பேசினாரு. நேத்து நீங்க கூட குடியேற்றினீங்களே, குடியேற்றின உரிமையை வாங்கி கொடுத்தது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. இந்த பக்கம் இருந்து பேசினவர் வந்து எந்திரிச்சு என்ன பண்றது அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து இந்த ட்விட்டர்ல ஃபேக் ஐடியில இருந்து கமெண்ட் போடுற மாதிரி நினைச்சிட்டு பேரவையில் எந்திரிச்சு பேசுறது. திருமங்கலம் ஃபார்முலா தீக்கிட்டு ஆவேஸ் குறிப்பில் வந்து நீக்கிறேன்ட்டாரு. அது நிர்மல்குமார்ல இருந்து ஆதவ அர்ஜுனால இருந்து பேச நிறைய குறிப்புகள் நீக்க டெய்லி நீக்கத்தான் படுது. இன்றைக்கு நிர்மல்குமார் பேசுனது நீக்கப்படுது, ஆதவ அர்ஜுனா பேசுனது நீக்கப்பட்டிருக்கு. முதல்வர் பேசுறது மட்டும் நீக்கப்படுறது இல்லை. ஏன்னா அவர் பேசுறதே இல்லை. பேசினாதான் அவர் அவை குறிப்புல இருந்து நீக்க முடியும். பேசுறதே இல்லை, அதனால நீக்கிறது இல்லை. இந்தியா டுடே கான்க்ளேவ் இன்னைக்கு போயிட்டாரு, அதனால பதில் சொல்ல முடியல. பேரவையை விட ரொம்ப முக்கியமான நிகழ்வு இல்லையா?
கையெழுத்து போட்டார்ல. அதாவது கல்லூரியில் வைத்தே மாணவன் கொலை செய்யப்பட்டதை விட மிகப்பெரிய விவகாரம் இன்றைக்கு இந்தியா டுடே கான்க்ளேவ் இல்லையா? கரெக்டா அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வராரு. ஏன் இந்தியா டுடே கான்க்ளேவோ ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி போய் குத்துவிளக்கு ஏத்திட்டு வந்திருக்க வேண்டியதானே? நீங்க போனது இதுக்கு குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு தானே? குத்துவிளக்கு ஏத்த போறவங்க எப்ப போய் ஏத்திட்டு வந்தா என்ன? பிரம்ம முகூர்த்தம் பார்த்து போய் ஏத்திட்டு வந்திருக்க வேண்டியதானே? காலையில வெள்ளன கஷ்டம். காலையில எந்திரிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா தலைவலி இருக்கும். அதனால பொதுவா வெள்ளன எந்திரிச்சா அந்த மாதிரி தலைவலிகள் வர்றது வழக்கம். அதனால அவர் வெள்ளன எந்திரிக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 9 மணிக்காவது போய் ஏத்திட்டு வந்திருக்கலாம்ல. அவ்வளவு லேட்டா வர்றாரு. வந்ததும் இவர் வந்து 110 விதிகளை வாசிக்கணும். இவர் நினைச்சா வாசிக்கணும், இவர் நினைச்சா ஆடணும், இவர் நினைச்சா எந்திரிக்கணும். எடப்பாடியை போய் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல போயிட்டு. வணக்கம் வணக்கம். இந்த ஒரு வடிவேலு காமெடி பாத்துறீங்களா? அதுல வெண்ணிராடை மூர்த்தி வாசல நின்றுகிட்டு இருப்பாரு. அப்படிம்பாரு. வடிவேலும் பார்த்து வணக்கம் 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 சொல்லிட்டு இருப்பாரு. மூதேவி நான் கல்ல தின்னுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிராடை மூர்த்தி சொல்ல, ஓ கடலை திங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் நகர்ந்து போவார்ல. அந்த மாதிரி வந்து வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு? அப்புறம் மரியாதை நிமித்தமா இருக்காரு. என்ன மரியாதை? எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு. பேரவைக்கான மரியாதை என்பது எது? கேட்கின்ற கேள்விகளுக்கு சொல்லப்படுகின்ற பதில் தானே. நீங்க வந்து இந்த பிரச்சனையை சட்ட ஒழுங்கு பிரச்சனையா தானே சொல்றீங்க. உதயநிதி மதிக்க மாட்டார் முதலமைச்சரை. உதயநிதி மதிக்கணும் அப்படின்னா என்னவா மதிக்கணும்? அவரை வந்து முதலமைச்சர்னா பேரவையில முதலமைச்சர் தானே சொல்றாரு, இல்ல வேற என்னமா சொல்றாரா? கட்சி கூட்டங்கள்ல என்னாலும் பேசலாம். கட்சி கூட்டங்கள்ல இவர் தான் பேசினாரு, கண்டதை பேசினாரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். இப்ப பேரவையில வந்து அப்பாவுக்கானோ அப்படின்னு தேடுறது என்ன நாகரிகம்? முன்னாள் முதல்வருக்கு என்ன மரியாதை அது? பேரவையில யாருக்கு எந்திரிச்சு நிக்கணும்? மரபுப்படி பேரவை தலைவருக்கு தான் எந்திரிச்சு நிக்கணும். வேற யாருக்கு எந்திரிச்சு நிக்க தேவையில்லை. மோடி அரசாங்கத்துல கூட மோடி வரும்போது எல்லாரும் எந்திரிச்சுன்னு எவனும் கேட்ட மாதிரி தெரியல. கேட்டாலும் கேட்டிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு கேட்ட மாதிரி தெரியல. ஆனா இவங்க வந்து அதை விட கொடூரமா கேட்கறாங்க. எல்லாம் எந்திரிச்சு நில்லு, எல்லாம் எந்திரிச்சு நில்லு. அடிமையா? இப்ப அடுத்து என்ன? அடுத்து கீழே விழுவாங்க, டமால் டுமின்னு விழுவாங்க பாருங்க. இப்ப நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஜெயலலிதா காலில் விழுந்த மாதிரி இங்கேயும் காலில் விழுகிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பட்டார் பட்டார்னு விழுவாங்க. ஏன்னா கூட இருந்தவங்க தானே எல்லாரும். அதனால சட்டப்பேரவையினுடைய மாண்பை பற்றி பேச ஆரம்பித்தால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு சட்டப்பேரவையில உட்கார்ந்து இருப்பதற்கே பல பேர் வந்து அருகதை இழந்துருவாங்க. இல்ல ஆதவர்ஜனா பேசுகிற போது நீங்க இடையில பேசாம இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு அவர் சொல்றாருல்ல, நீங்க 57 பேர் தான் இருக்கீங்க, நான் 100 பேர் இருக்கிறோம், நாங்க நினைச்சா உங்களை பேசவே விட முடியாது அப்படின்னாருல. இது அப்பட்ட எவ்வளவு பெரிய பெரும்பான்மைவாதம். பெரும்பான்மைவாதம்ன்றது டெமோக்ரஸி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 58 பேர் தான், நான் 107 பேர். அப்ப எண்ணிக்கையில பெரும்பான்மையா இருந்தா நீ என்னாலும் செய்வியா? இதைதானே அன்டெமோக்ராட்டிக்ன்றோம். இதைதானே ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்றோம். இதுதானே மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானதுன்றோம். அது நீக்கப்பட்டிருக்கானா? ஏன் நீக்கினாரு? பேரவைத் தலைவர் நீக்கிட்டாரு. ஏன் நீக்கினாரு? அவருக்கு அது வேலை. அவர் ஆட்சியில அவருடைய அதிகாரத்தின் கீழே இந்த பேரவை கண்ணியமாக நடத்தப்பட்டது அப்படின்றது வரலாறு. அந்த வரலாற்றுக்காக அவர் நீக்குவார். அதே போல இந்த பேரவைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை காப்பதற்காக அவர் நீக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதனால அவர் நீக்குகிறார். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதை ஏன் நீக்கினார் அப்படின்னா, 58 பேரை 108 பேர் எந்திரிச்சு நின்று என்னமோ பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறாருப்பா அப்படின்னு எதிர்காலத்துல வந்து படிக்கிறவன் வாசிக்கும் போது பெரிய பார்பேரியன்ஸா காட்டுமிராண்டிகளா இருந்திருப்பாங்க போலேன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசின உடனே இன்னைக்கு நம்ம படிச்சோம் அப்படின்னா, என்னப்பா இப்படி மிரட்டிருக்காங்க, இவங்க எல்லாம் அமைச்சரா இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம திட்டுவோமா மாட்டோமா? பேரவைத் தலைவர் ஏன் நீக்கிறாரு அப்படின்னா, 58 பேரை 108 பேர் கேரவ் பண்றாங்க அப்படின்றது அன்டெமோக்ராட்டிக். அதுக்கு பேரு பாசிசம், அது பெரும்பான்மைவாதம், அது அடாவடித்தனம், அது பார்ப்பனியம். அதனால அதை நீக்கிறாரு. இல்ல நான் பேசும்போது அமைதியா இருங்களேன்றாரு. யாரு பேசும்போது? அதை குறிச்சு நான் பேசுகிற போது நீங்க அமைதியா இருங்க. ஏன் அவங்க பேசும்போது நீங்க ஏன் குறுக்க எந்திரிக்கிறீங்க? பின்னாடி அப்புறம் அத்தனை பேருக்கு முன்னாடி போர்டு மறைக்குதுன்றாங்க. இவர் பாட்டுக்கு 6 அடிக்கு எந்திரிச்சிங்க, பின்னாடி இருக்கவங்க மறைக்குதான். அவங்க அமைச்சர்களுக்கே எட்டி எட்டி பாக்குறாங்க சைட்ல. பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. எது பாடி ஷேமிங்? அவர் உயரமா இருக்கிறதால பிரச்சனையா? அவர் உயரமா இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பின்னாடி இருக்கவங்களுக்கு மறைக்குமா மறைக்காதா? நாளைக்கு வந்து தேட்டருக்கு போறோம், நான் முன்னாடி சீட்டு போட்டு உங்களை உட்கார வைக்கிறேன், பின்னாடி சீட்டு போட்டு நான் உட்காரேன், நீங்க தலையை தூக்குங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை பாடி ஷேமிங் சொல்றதா? முதல்ல இவர் எதுக்கு எந்திரிக்கிறாரு? கேள்வி கேட்டது எந்த அமைச்சருக்கு? இவர் ஏன் எந்திரிச்சு குறுக்க பதில் சொல்றாரு? அவங்க பேசும்போது இவர் அமைதியா இருக்க வேண்டியதானே? முடியல. ஏன் முடியல? கவுண்டர் கொடுக்கணும்.
அப்ப அவங்க நீ பேசும்போது அவங்களும் கவுண்டர் கொடுக்க தானே செய்வாங்க. எதற்கெடுத்தாலும் அமைச்சர் அவர்கள் வந்து உதயநிதி அவர்கள் பேசணும், உதயநிதி அவர்கள் பேசணும்ன்றாரு. ஆனா இன்னைக்கு சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அமைச்சரே இங்க காணோம். அவர் எப்போ பதில் பேச போறாரு அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? கரெக்ட் தானே. சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் யாரு? விஜய் தானே. ஏன் வரல? அவர் வந்திருக்கணும்ல. அவர் வராததுக்கான காரணம் என்ன? இந்தியா டுடே கான்க்ளேவுக்கு குத்து விளக்கு ஏத்திட்டு வந்திருக்காரு. என்னென்ன விளக்கு ஏத்துறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் ஏற்றப்பட்ட அந்த திராவிட விளக்கு காப்பாற்றப்படுகிறதா அப்படின்னா அங்கதான் பெரிய கேள்வி இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் தினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். இன்னைக்கு 100வது நாள் ஆட்சி. அசம்பிளி முடிச்சுட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறாரு. 100 நாள் ஆச்சு. ஒரு நாளாவது பத்திரிகையாளர்களை சந்திச்சு கேள்வி பதில் சொல்லியிருக்கீங்களா? 100வது நாளைக்காவது பதில். நாடாளுமன்றத்துல மோடியை வந்து இப்படி கடுமையா பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொன்னதுக்கு பிறகு சும்மா மைக்கை போட்டு அந்த மைக்கு முன்னாடி பேசுற மாதிரியாவது போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. எதுக்கு? எங்க போனாலும் இதை கேட்குறாங்க கோபி, ஏதாவது பண்ணி கொடுயா அப்படின்றதுக்காக இதை பண்ணாங்க. அப்படி கூட இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ்னு நடத்துறாங்க. அதுல கேமரா பல ஈவெண்ட்டுகளில் வந்து கேமரா போடுறதுக்கான இடம் இருக்காது, அல்லது வந்து அதற்கான வசதி இருக்காது. அப்படின்றதுனால தூரமா இருக்கும், அவ்வளோ தூரத்துக்கு மைக் த்ரோ பண்ண முடியாது, அங்கே மைக்கை மாற்றுறதுக்கான பக்கத்தில் ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, அல்லது கன்சோல் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பல இடங்கள்ல வந்து ஃபீடு கொடுத்துருவாங்க. ஆனால் பத்திரிகையாளர்கள் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. பத்திரிகையாளர்கள் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. நான் வந்து ரஜினிகாந்த் கடைசியா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெஸ் மீட் வந்து லீலா பேலஸ்ல நடந்தது. நான் அப்போ வந்து ஒரு நாளிதழில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதை கவர் பண்ணுறதுக்காக நானும் கேமராமேனும் போயிருக்கிறோம். நாங்கள் இது மாதிரி நாளிதழில் இருக்கிறோம், யூடியூப்ல இருக்கிறோம். இல்லை யூடியூப்னா இல்லை, யூடியூப்பை விடுங்க, நாளிதழில் நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை அப்போனா நீங்கள் மட்டும் போங்க, ரிப்போர்ட்டர் மட்டும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேனை அலோவ் பண்ணல. உள்ளுக்குள்ளே மெயின் ஸ்ட்ரீம் கார்டு வச்சிருந்த பத்திரிகையாளர்கள் உள்ளே இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட அன்னைக்கு 300 பேருக்கு மேலே வந்திருந்தோம். ரஜினிகாந்த் கடைசியில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர் கிடையாதுன்ட்டு போயிட்டார். கொஸ்டின் ஆன்சர் கிடையாதுன்னா வீடியோ கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு அவ்வளோ பேரை நேரில் வர வைக்கணும்? அவ்வளோ பேரை வர வச்சாலும் கூட உள்ளுக்குள்ளே பெர்மிட் பண்ணாங்க. ஏன் பெர்மிட் பண்ணாங்க? நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அல்லது அந்த அரங்கம் எப்படி இருக்கு, அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கு, அந்த மேடையில் யார் இருக்கா, என்ன நடந்தது அப்படின்றத நேரில் அப்சர்வ் பண்றது வேற இல்லையா? இல்ல ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமலேயே, ஊடகங்கள்கிட்ட பேசாமலேயே, பிரஸ் மீட் கொடுக்காமலேயே அவர் மக்கள்கிட்ட மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்காரு ஜோசப் விஜய். செல்வாக்கு அப்படின்றது எப்படிப்பட்ட செல்வாக்கு? எது செல்வாக்கு? நான் முந்தா நேத்து பார்த்தேன், பல பேர் வந்து நகை கடைகள் திறந்து வைக்க போறாங்க, நடிகர் நடிகைகள். அவங்க போகும்போதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிகிறாங்க. அதுவும் செல்வாக்கு தானே. எத்தனையோ நடிகர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் மீட் நடத்துறாங்க, பார்க்கறதுக்கு ஆட்கள் குவிகிறாங்க. எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்கறதுக்கு ஆட்கள் குவிகிறாங்க. எல்லாமே செல்வாக்கு தானே. இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? ஒருவர் மீது செல்வாக்கு செலுத்துவோர் அப்படின்றதான அர்த்தம். செல்வாக்கு செலுத்துவது அப்படின்றது இப்போ ஊருக்குள்ள வந்து பழைய அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த தேவர் மகன், சின்ன கவுண்டர் படத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அப்படி நடந்து வரும்போது பூரா பேரும் கும்புரே சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிற்பாங்க. அதுவும் செல்வாக்கு தானே. அது சரியானதா? செல்வாக்கு என்பது எப்படிப்பட்ட செல்வாக்காக இருக்க வேண்டும்? மக்களுடைய மனங்களை திருத்துவதற்கான செல்வாக்காக இருக்க வேண்டும். அவங்களுடைய வேற்றுமையை களைவதற்கான செல்வாக்காக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகின்ற நடிகர்கள் யாருமே இதுவரை தங்களுடைய தொண்டர்கள் சாதியை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்களா? தங்களுடைய தொண்டர்கள் மதங்களை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்களா? திமுக காரனால முடியாதுங்க. திமுக காரன் அதை பண்ணலைங்க. ஏடிஎம் காரன் அதை பண்ணானா? எம்ஜிஆர் அதை பண்ணாரா? விஜய் அதை பண்ணாரா? தனுஷ் அதை பண்ணுவாரா? பண்ண மாட்டார். தனுஷ் ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னா, அவருடைய கட்சி கொடியே எந்த கொடியில இருந்து தூக்கிட்டு வந்தது, அவங்க அப்பா என்னென்ன பேசிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவர் என்ன சாதின்னு இது வரைக்கும் யாருமே கவலைப்பட்டதே கிடையாது தனுஷை பத்தி. ஆனா திடீர்னு சாதி வெளியே வருது. ஏன் வெளியே வருது? விஜய் அதே போல இதுவரை திருச்சிக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருப்பதா நமக்கு செய்தியே தெரியாது. திடீர்னு திருச்சி கிழக்குல போட்டிடுறாரு. ஏன் திருச்சி கிழக்குல போட்டிட்டாரு? ஏன் பெரம்பூர்ல போட்டிட்டாரு? ஏன் வேற ஒரு தொகுதியில போட்டிடல? நம்ம அவருடைய சாதியை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்குமா? இல்ல. அவர் இந்த தொகுதியை தேர்வு செய்யும் போதுதான் நம்ம சாதியை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவை வருது. அப்போ செல்வாக்கு செலுத்துவோர் அப்படின்றதுக்காகவே அவர்கள் எல்லாம் நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சமூக வலைதளங்கள்ல எத்தனையோ பேர் செல்வாக்கு செலுத்துபவர்களா இருக்கிறாங்க. உங்களோட அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு. மோடி தான் உலகத்திலேயே அதிகம் பின்தொடர்பாளர்களை கொண்ட பொலிட்டிக்கல் செலிபிரிட்டி. அதுக்காக மோடி நல்லவரா?
உலகத்திலேயே அதிகம் பேர் பார்த்து பயந்தவர் வந்து ஹிட்லர். அதற்காக ஒரு நல்லவரா? இப்ப யாரெல்லாம் நல்லவர்கள் யாரெல்லாம் கெட்டவர்கள் அப்படின்றத அவர்களுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும். நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படின்றது அதுல இருந்து ஏன் இவ்வளவு தூரம் பேச வேண்டியது இருக்கு, அல்லது ஊடகங்களை புறக்கணிப்பது அப்படின்ற அந்த மென்டாலிட்டியை ஏன் இவ்வளவு தூரம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஊடகங்கள் தான் உங்களுக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு நிலை. அந்த தொடர்பு நிலை தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க மக்களுக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக காட்டுவதெல்லாம் சித்தரிக்கப்பட்டவை, போலியானவை. நீங்க ஒரு ஏஐ மாதிரி சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் இப்போல்லாம் ஏஐ கண்டென்ட்னு காட்டியிருக்கலாம். அது மாதிரி விஜய் வந்தாலே ஏஐ மாதிரி போல தூரமாக இருந்து, அல்லது மக்களால் நேரடியாக இப்போ ஏன் வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து அவ்வளவு விரும்பி பார்க்குறாங்க, அல்லது டிவியில் வர்றதை மக்கள் வந்து அவ்வளவு ரசிக்கிறாங்க, டிவியில் வர்றதை ஏன் அவ்வளவு நெருக்கமானதாக உணர்றாங்க? வாட்ஸ்அப்பில் வர்றதை விட டிவியில் வர்றதை நம்புகிறாங்க. இப்போது நம்மளே ஸ்கூல் படிக்கும்போது வந்து காலையில் ரமணன் அறிவிப்பார், இன்றைக்கு பள்ளி விடுமுறை. இப்போ ரமணன் வந்து வானிலை அறிவிப்பு கொடுப்பாரு, கலெக்டர் வந்து அறிவிப்பார், வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவாங்க. முந்தி இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th படிக்கும் போதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு சிலர் போட்டு விடுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லீவா அப்படின்றத அதில் பார்த்து நம்ப மாட்டோம். உடனே டிவி ஆன் பண்ணுவோம், ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுதா, அதில் சரியாக ஓடுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஏன் அதை செக் பண்ணுறோம்? ஊடகத்திற்கு ஒரு கூடுதல் பொறுப்புணர்ச்சி இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த ஊடகங்களை மக்கள் நம்புறாங்க. அதை ஊடகங்கள் காப்பாற்றணும், அது வேற. ஆனால் ஊடகங்களுக்கு இவர்கள் செய்தி அளிப்பதை அல்லது பேட்டி அளிப்பதை தவிர்ப்பது என்பது அந்த லெஜிட்டிமசி இல்லாமல் போகணுன்றதுக்காக தான். நீங்க அந்த காலத்துல இப்போ ஒடிசியஸ்னு ஒரு படம் நீங்க பாத்துட்டீங்களா? ஒடிசி பாத்துட்டீங்களா? அந்த காலத்துல போருக்கு போயிட்டார் ஒருத்தர், 20 வருஷமா வீட்டுக்கு வரல. அவன்கிட்ட வந்து இந்த அம்மா வந்து ஒரு அத்தினா சிலையை, ஒரு பெண் கடவுள் சிலையை கொடுத்து விட்டுருச்சு கையில, அதை குத்திக்கிறதுக்காக. அந்த சிலையோட ஒரு பாடியை பார்த்தா அது இவர் பாடி அப்படின்னு யாராவது வந்து, உன் புருஷனோட பணத்தை நான் பார்த்தேன், உன் புருஷன் செத்துட்டான்னு சொன்னா, அவன் என்ன வச்சிருந்தான்? வால் வச்சிருந்தான், கேடயம் வச்சிருந்தான், வேற எதுவும் வச்சிருக்கல. அப்ப அது என் புருஷன் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாக்கா அந்த அம்மா வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெக்கானிசத்தை அந்த ஆள்கிட்ட கொடுத்து விடும். வர்றவன் பூரா அவன் புருஷன் செத்துட்டாம்பாங்க. அந்த அம்மா நம்பவே நம்பாது, இந்த ராணி வந்து நம்பவே நம்பாது. ஏன் நம்பாது அப்படின்னா, அப்படி அவர் என்ன உடுத்தி இருந்தாரு? அவர் நல்ல பட்டாடை உடுத்தி இருந்தார். அப்ப அவர் கிடையாது. அவர் நல்ல ஒரு இது போட்டிருந்தாரு, வேற என்ன உடுத்தி இருந்தாரு? கையில ஏதாவது வச்சிருந்தாரா? கையில வாளும் கேடையும் வச்சிருந்தாரு. அப்ப கண்டிப்பா அவர் இல்லை, அவர் வச்சிருக்க வேண்டியது வேற, அதை நீ பார்க்கல, அப்ப அது அவர் கிடையாது. ஏன் இவ்வளவு அப்படின்னா, ரூமர் ஸ்ப்ரெட் ஃபாஸ்ட். ஒரு செய்தி வந்து போய் சேர முடியாத அளவுக்கான ஒரு காலத்திலிருந்து, இது வந்து பிரான்ஸ் ஏஜ்ல நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு செய்தியை வந்து சுதந்திரம் அடைந்த செய்தியவே வாரங்கள் கலந்து தெரிந்து கொண்ட கிராமங்கள் இந்தியாவில் இருக்கிறது. இன்றைக்கு உடனுக்குடன் செய்தி போகிறது அப்படின்றதுக்காக அதை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி கொள்ளுது. நேரடியான ஒரு கேள்விக்கு பதிலளிப்பதற்கு இவருக்கு எது தடுக்கிறது? ஏன்னா அம்பலப்பட்டுருவார், மேக்கப்பு கலைஞ்சிரும், அதனால இவர் வர்றதில்லை. வேஷம் கலைஞ்சிரும்ன்றதுனால இவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதே கிடையாது. இந்த அரகன்ஸ் வந்து ரொம்ப ஆபத்தானது. மக்களிடமிருந்து மக்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். மக்களுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? மேடையில ஏறி நீ மட்டும் தானே பேசுற, கேள்விக்கு பதில் இல்லையே. மேடையில ஏறி நீங்க யார் யாருக்கெல்லாம் கை காட்டுறீங்கன்னு பார்த்தா அதுல மக்களுக்கு கை காட்டுற மாதிரி தெரியலையே. இல்லைங்க, அவருக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு கை காட்டுறாருங்க, அவருடைய குடும்பத்தாருக்கு கை காட்டுறாருங்க, மக்களுக்கு கை காட்டணும்ல. மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுன்னா மக்களுடைய கேள்வியை பத்திரிகையாளர்கள் மூலமா தான் கேட்பாங்க. பல பத்திரிகையாளர்கள் மோசமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதற்காக பத்திரிகை துறையவே தள்ளி வச்சிட முடியாதுல்ல. இன்றைக்கு அந்த பத்திரிகைகளின் மூலமாகத்தானே, பத்திரிகையாளர்களின் மூலமாகத்தானே பல உண்மைகளை நாம் வெளியே கொண்டு வர்றோம். அதற்கு இந்த நபர் என்ன மரியாதை செலுத்தி இருக்கிறார் அப்படின்னா எதையும் செலுத்தல. ஆனாலும் சில பேர் இருக்கிறாங்க, ட்ரூத் ஸ்பீக் லவுட்லின்னு இன்னைக்கு எழுதியிருக்காருல இந்தியா டுடே கான்க்ளேவ்ல. ட்ரூத் ஸ்பீக் லவுட்லி, ட்ரூத் கண்டிப்பா சத்தமா பேசும். சத்தமா பேசுறதெல்லாம் உண்மை இல்லை, உண்மை உறக்க பேசப்படும். ஆனால் உறக்க பேசப்படுவதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும் கூடுதல் வரியா எழுதியிருக்கலாம் அவர். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.